Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to DRA Homes. Building homes for 40 plus years. More than 12,000 plus happy families and more than 10 million square feet of developed area. Yeah, DRA Homes என்னன்னா DRA Homes ஓட USP என்னன்னா அவங்க ஆன் டைம் டெலிவரி. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவங்களோட எப்படின்னா அவங்க லான்ச் பண்ணதே கம்ப்ளீட் பண்றதுனா அப்ரிசியேஷன் மோர் தென் 40%. ஸோ டிஆர்பிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா DRA Homes வாங்க, செம்ம ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். Click the link in the description below. Go out, check out DRA Homes. நிறைய offers இருக்கு, நிறைய projects இருக்கு, and of course, your next dream home might be just one click away. Chika, yet another T20 game, yet another win against Pakistan. இது வந்து ஏஜ் ஓல்ட் சாகாவா ஆயிடுச்சு. பட் அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் அது கொடுத்தாங்க பாகிஸ்தான். அந்த ஓபனர் ஃபரான் நல்லா ஆடினா, சைம் அயூப் கீழே அமிச்சாங்க, ஃபக்கர் ஜமானை திருப்பி ஓபன் பண்ண வச்சாங்க. They had a good start, Chika, and very surprisingly, India went with 3 overs of Jasprit Bumrah up front. But overall, in the end, it was a one-man show, Chika. It was Abhishek Sharma show, supported very well by his best friend Shubman Gill. India in the end winning comfortably with 1.2 overs remaining. என்ன சிக்கா இது இந்த ஸ்டோரி இந்தியா பாகிஸ்தான் உங்க டைம்லலாம் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க பாகிஸ்தான் எங்களை நிறைய அடிப்பாங்கடா அப்படின்னு. இப்போ பாகிஸ்தான் லாஸ்டா இந்தியாவை எப்போ அடிச்சாங்கன்னு யோசிக்க வேண்டியதா ஆயிடுச்சு சிக்கா. ஆக்சுவலி அபிஷேக் சர்மா பேட்டிங் வியூவர்ஸ் நீ ஆரம்பிச்சா அபிஷேக் சர்மா பாகிஸ்தான் ஓத வாங்குறது டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ அதை பத்தி நம்ம ஒன்றும் பேசவே வேணாம். 74 of just 39 டெலிவரிஸ், எவ்வளவு பார் 5 sixes and 6 fours. எனக்கு என்ன பிடிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பால் கவலையே பல தில்லுக்கு துட்டு பேட்டிங் மச்சான். இந்த மாதிரி தில்லுக்கு துட்டு பேட்டிங் ஆனு வச்சுப்பேன். ஓட என்ன போட்டு அவன் அஷூட ஆடுறான். அவன் கச்சா மச்சான்னா சுத்தல தில்லுக்கு துட்டுன்னு பார்த்தா பாருங்க அந்த பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா செம பார்ட்னர்ஷிப் தட் ஐ மீன் தட் won the India game, won the game for India very easily. பட் என்ன எனக்கு பிடிச்சது அந்த பார்ட்னர்ஷிப்ல ரெண்டு பேரும் ஆர் கோயிங் நமக்கு மத்தலாம் இந்த சைடு அடிக்கிறான், அந்த சைடு அடிக்கிறான், டங்கு 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 அடிக்கிறாங்க போட்டு. அந்த எனக்கு என்ன பிடிச்சது அபிஷேக் சர்மாட்ட பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்விங். அவன் நீ பார்த்தா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஆடுறான். அவன் பாருங்க அவன் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா குட் லெக்ல போட்டா அவன் ரேஞ்ச் வந்து லாங் ஆஃப் லாங் ஆன் வைட் மிட் விக்கெட், வைட் லாங் ஆன் அங்கதான் அடிக்கிறான். ஷார்ட்டா போட்டுனா கட்டு புல் அடிக்கிறான். சோ ஹி இஸ் வெரி அஷ்யூர்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவன் கொஞ்சம் நிறைய டைம் இருக்கனால கொஞ்சம் இன்டெலிஜென்டா ஆடுறான். நீ அவன் ரொம்ப ஜமாத்துமே அடிக்கிறது கிடையாது, ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆடுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க நாக்கு அவன் எப்படி பேஸ் பண்ற பாரு, அலட்சியமா ஆடுறான் அவன். ஜஸ்ட் டு ஆட் டு தட் சிக்கா, நீங்க இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 6 அடிச்ச அப்புறம்ல இனிஷியலா he took a little bit of time. அந்த நெக்ஸ்ட் ஒரு few ballsல he took some time to settle down. அந்த செட்டிலிங் டவுன் டைம்ல இன்னைக்கு ஆனா சுப்மன் கில் was the enforcer. He was the one who got India off to a flyer actually. நோ டைம்ல 22 of 12. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அந்த ஸ்பின்னர் அந்த அப்ரார் வந்தப்புறம் அந்த 2 6 அடிச்சா, அந்த 2 6 அடிச்ச அப்புறம் he was in. But good to see Shubman Gill coming back to good form T20 cricketல. Super partnership, in fact the highest partnership of Asia Cup இதுதான். Highest run chase against Pakistaனும் இதுதான் Chika. But we'll start with the bowling Chika. We'll definitely come to the batting. We'll start with the bowling. India going with 3 overs of Jasprit Bumrah up front, Chika. In the strategy, எனக்கு புரியவே மாட்டுது Chika. How can you use the world's greatest fast bowler 3 overs up front for what? Why, Chika? Why is that strategy being used? எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்சுவலா பூமரா போட்டு அடிச்சாங்க அந்த பசங்க. அவங்க பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜி பண்ண அட்டாக்கிங் கிரிக்கெட், பட் சென்சிபிள் அட்டாக்கிங் கிரிக்கெட், நாட் கச்சா மச்சா சுத்திங் லைக் அதர் மேட்சஸ். மீதி எல்லா மேட்ச் அக்ராஸ் ஆடினாங்க. இன்னைக்கு பார்த்தா நிறைய ஸ்ட்ரெயிட் ஆனாங்க பாகிஸ்தான். ஆக்சுவலா பாகிஸ்தான் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டார்ட் வாஸ் a brilliant start. நல்லா செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு the second wicket partnership was a big partnership. And I think நீ பார்த்தா நீ செகண்ட் விக்கெட் பாரு 72 runs பார்ட்னர்ஷிப் சைம் அயூப். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 34 runs பார்ட்னர்ஷிப். அண்ட் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவங்கள்ட்ட இன்னைக்கு என்னன்னா
They took on Bumrah. Bumrah, they never got overawed by him. But என்னன்னா Bumrah போட அடிச்சிட்டாங்க பசங்க. They are targeting Bumrah. இன்னைக்கு எல்லாரும் போட்டு அடிக்க பார்த்துருந்தாங்க. They were trying to attack the bowlers. And Bumrah என்னன்னா எனக்கு என்ன புரியல, எனக்கு ரொம்ப ஷார்ட் பால்ஸ் போட்டாங்க இந்தியா. வெரி சர்ப்ரைசிங்லி இந்தியா குட் லெங்க் போட ஒரு பால் போட்டா விக்கெட் கிடைச்சிது. ஃபக்கர் ஜமான் குட் லெங்க் போட்டாங்க. ஹார்திக் பாண்டியா எப்பெல்லாம் நீ குட் லெங்க்ல போட்டா விக்கெட் கிடைச்சிருக்கு பார்த்தனா நீ. ஷார்ட் பால்ஸ் கொஞ்சம் ஆக்சுவலா இந்தியன் bowling was not the best, I'll put it that way. ரொம்ப ஆர்டினரியா போட்டாங்க சில பால்ஸ் தான். ரொம்ப ஷார்ட்டா போட்டாங்க. ரொம்ப ஃபுல் டாஸஸ், too many short balls. Both spinners and medium pacers, too many short balls. Yeah, but 3 overs of Bumrah in the power play, Chika. Why use 3 overs of Bumrah in the power play, Chika? தெரியலடா எனக்கு என்ன ஐடியால தெரியல. அது புதுசா is not the first time he's doing it. Last ஒரு couple of matches முன்னாடி கூட இதே தான் பண்ணான் பாகிஸ்தானுக்கு எதிரா. இந்த ஏசியா கப் கப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. யூசுவலா அவன் என்ன பண்ணுவான், 1-1-2 தான் போடுவான். ஐபிஎல்ல படிச்சா என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவான், 11th ஓவர் ஒன் போடுவான், லாஸ்ட் 2 overs போடுவான். இது என்ன ஸ்ட்ராட்டஜினே புரியல எனக்கு தெரியல. அது இன்னும் இந்தியன் ஃபீல்டிங் இன்னைக்கு ரொம்ப மாட்டோம், ரொம்ப மாட்டோம். பழமா பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, பழமான ஃபீல்டிங் இன்னைக்கு பாருங்க. எவ்வளவு டிராப் கேச்சஸ் பாருங்க. பாவம் அந்த இது எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் இவனோட மீடியம் பேச ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் இவனோட வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4வது பால் 3வது பால் 4வது பால் கேட்ச் லட்டு கேட்ச் இவன் விட்டான், குல்தீப் யாதவ். அது பிடிச்சிருந்தா ப்ராபபிலி பாகிஸ்தான் கொஞ்சம் ஈஸியா பொட்டலாம் இருப்பாங்க. நீ இவ்வளவு கேட்ச் ரொம்ப கேட்ச் ட்ராப் பண்ற, நீங்க டூ மெனி கேட்சஸ் ஆர் ட்ராப் டுடே. இந்த கேட்சஸ் தான் பிடிச்சா ப்ராபபிலி தே வுட் ஹவ் பீன் அவ்வளவு அடிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் சிகா இல்ல ஆக்சுவலி அந்த கம்பேக்கு மெயின் காரணமே ஆக்சுவலி அவங்க பாத்தீங்கன்னா 10 overs அவங்களும் 90ல இருந்தாங்க. பட் நீ நம்ம எப்பவுமே கலாய்ப்போம், நீங்க நிறைய கலாய்ப்பீங்க. Have we underestimated Shivam Dube's all-round capabilities, Chika? Because when you look at Dube, என்னன்னு தெரியல, he doesn't look like a ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆல்ரவுண்டர் மாதிரி தெரியலனா கூட he is effective, Chika. Every time he's got the ball in international cricket, not only this game, he got the important wicket, and the opener oda wicket, important wicket eduthan. But every game he is getting wickets, he is contributing with the ball. Have we underestimated Dube's all-round ability? Has CSK underestimated Dube's all-round ability? ஏன்னா இப்பலாம் இப்படி பாக்கறச்சேல ஏன்டா யூஸ் பண்ணல அப்படின்னு தோணுது Chika Dube. என்ன தெரியுமா இது அவன் அண்டர்ஸ்டிமேட் பண்றதோட the batsmen are underestimating him. அங்கதான் ஒரு அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சு, அவங்க எல்லா போல் அடிச்சிருந்தாங்க, பூம்ரா அடிச்சிருந்தாங்க, எல்லாரும் போல் அடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்து என்ன ஆயிடுது, இவனை வந்து போலிங் போட்டனா என்ன பார்த்து they took it very lightly. இதோ ஒன்றனா போல இவனை போட்டு அடிச்சிடலாமே அப்படின்னு. அங்கதான் அவங்களுக்கு வருது. உனக்கு புரியுதா உனக்கு? Where they are underestimating more than the other, I mean the Indian team themselves underestimating, or we ourselves underestimating Shivam Dube, the opposition is underestimating Shivam Dube. அவன் லட்டு போல நினைச்சுக்கிறாங்க, அதனால அவன் அவுட் ஆறாங்க. புரிஞ்சுக்கோ உனக்கு. அவன் விக்கெட் தான் சுத்தி தான் அவுட் ஆறாங்க. அவன் அடிக்க போய் அவுட் ஆறாங்க. Chika, if I give you one stat, you'll be shocked. The last 1 year, Dube's bowling performance has been miles ahead of Hardik Pandya's in international cricket, just numbers wise. I'm not saying Dube is a better bowler or a better all-rounder than Hardik Pandya, but I think overall நீங்க Dube பாக்கறச்சேல not நம்ம மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல மட்டும் இல்ல, overall even CSK's management should have a look into this and say, oh my god, நம்ம ஏன்டா Dube யூஸ் பண்ணல இவ்வளவு வருஷமா. ஏன்னா important matchesல எல்லா தடவையும் வந்து even against England he did well with the ball, even now he's doing well with the ball. So somewhere down the line we have to give credit where it's due, Chika. யார் இல்லனா நீ க்ரூஷியல் விக்கெட் செட் கொடுத்தானே அவன் பிரேக் த்ரூ கிடைச்சது. அவன் கொடுத்தனால பிரேக் த்ரூ கிடைச்சது. இல்லனா they were qualifying. The second wicket partnership was going on. So you have to understand. நீ பாத்தற செகண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் ராவன் நீ போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் அவனுக்கு 4வது பால் விக்கெட் எடுத்துட்டான். அங்கதான் அவன் பிரேக் த்ரூ கொடுத்தான். அந்த பிரேக் த்ரூ வாஸ் வெரி க்ரூஷியல் பிரேக் த்ரூ. அந்த that time they were going great guns. என்ன அட்வான்டேஜ் அடிச்சாங்க. everybody saying you know 6 அடிக்கிறான் 4 அடிக்கிறான். நாங்கலாம் சோ வெளிய உட்கார்ந்து நாங்க மேட்ச் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். hey what is it man, they are hitting 6s and 4s அப்படினா அந்த சமயத்துல வந்து அவனுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தால அது இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா அந்த மாதிரி போல வச்சு என்ன பேட்ஸ்மேன் டேக்ஸ் திங்ஸ் லைட்லி. சயீம் அய்யூப் விக்கெட் அவன் தான் எடுத்தான், அண்ட் ஃபர்ஹான் அவன் தான் எடுத்தான். அண்ட் ரெண்டு பேர் பில்டிங் அப் a good partnership and they were going great guns. அந்த சமயத்துல 2 big wickets எடுத்து கொடுத்தாங்க, which is very very important. சரி அங்கதான் அது என்ன அவங்க செட் பேட்ஸ்மேன் அந்த ஃபர்ஹான் பிடிக்கவே இல்லடா. ஒரு 50 லட்சம் கன்ல ஷூட் பண்றாரா. ஐயோ இங்கேயுமா ஷூட் பண்ணுவீங்க நீங்க, வேற எங்கேயா ஷூட் பண்ணிட்டு இருப்பீங்க, கிரிக்கெட்லயுமா ஷூட் பண்ணுவீங்க நீங்க, எங்கடா ஷூட் பண்ணுறது உங்களுக்கு கிடையாது, புதிய கிடையாது அவங்களுக்குலாம்.
பேட் தூக்கி 50 அடிச்சா ரைட், இது பண்ண மிஷின் கன் மாதிரி ஷூட் பண்ண. என்னையா பண்றீங்க நீங்க? உங்களுக்கு வேற வேலையே தெரியாதையா உங்களுக்கு அவங்க ஊர்ல? வேற ஒண்ணும் சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு. என்னடா பண்றீங்க நீங்க? கிரீன் டான் வந்து ஷூட் பண்ண வந்தீங்களாடா? செலிப்ரேஷன் பரவாயில்ல விடுங்க சீக்கா, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. 50 அடிச்சா டென்ஷன் ஆகல. 50 It was a heated match, Chika. Yeah, but it was a heated match. But too many short balls போனா நீ. Too many short balls today. Bowling was ordinary. Let me be very frank. I thought the spinners bowled well, Chika. I thought Kuldeep and Varun Chakravarti. Ani, you understand. Kuldeep port Ani, but they also bowled too many short balls. It's not the best spells of Kuldeep. It's not the best spell. See, Varun Chakravarti, the catch would not power. We went wicketless. After Romnal, wicketless up for and the catch. His economy has been brilliant, Chika, in the tournament. Even though he's been wicketless, his economy. I'm not talking about economy. First over wicket round. Catch. First time he's been wicketless, last 12 innings. அதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் விக்கெட்லெஸ் அப்பதான் சொல்றேன்ல. அதான் ஃபர்ஸ்ட் ஓவர் கேட்ச் விட்டாங்க வந்து. அது பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் ஒரு டோட்டலா மாறி இருக்கும். சைம கேட்ச், அது சைம கேட்ச் அதிக பாப்பா அவுட் விட்டுருவாங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, இந்தியன் bowling was probably not the best. Fielding படுமட்டம். Let's be very, catching was படுமட்டம். I mean, in all fairness, I think we should give it, call a spade a spade. மட்டமான fielding, very ordinary fielding. But coming back to batting, they made it up with the batting. வேற லெவல் ஆடுறான் மச்சான் அந்த அபிஷேக் சர்மான்றான். டியர் வியூவர்ஸ், வேற லெவல் ஆடுறான் டியர் வியூவர்ஸ். அலட்சியமா ஆடுறான். நானும் பாத்துக்கேன். நானும் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். நானும் நிறைய இந்த காலத்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணி ஆகுறேன். இவன் ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ் ஆடிக்கிறது தான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற ஒரு பிளேயர் எஃபர்ட்லெஸ் ஆடிக்கிறான் ஓப்பனிங்ல வந்து. அவன் அப்படியே ஓப்பனிங்ல மேட்ச் முடிச்சுட்டு போயிடறான்டா. இன்னைக்கு பாத்தா ஃபர்ஸ்ட் இந்த சுப்மன் கிலும் ஆக்சுவலா எனக்கு பிடிச்சது. பட் இந்த பையன் வந்து என்ன இன்டெலிஜென்ட் ஃபர்ஸ்ட்ல பேசுற மாதிரி பிளேஸ்மென்ட்ஸ் ஷாட்ஸ் தைரியமா ஆடினான். தில்லுக்கு துண்டா தைரியம். கவலையப்பட மாட்டான். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தைரியமா ஆடுறான். சுத்தமா ஆடுறான். தைரியத்தோட ஆடுறான். At will six அடிக்கிறான். That is that ability that ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மாதிரி ஒரு at will சிக்ஸ் வேணுமாடா எடுத்துக்கோடா, அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் அடிக்கிற அபிலிட்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல very, very, very few people in the history of the T20 sport had it, Chika. ஒரு கிறிஸ் கெயிலா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஏபி டிவிலியர்ஸா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இப்போ அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், at will when you need a six வேணுமா நான் சிக்ஸ் அடிக்கிறேன்டா. He's come into that level, Chika. Yes, those three are all greats of the game, but in the short career, when do you spinner ala podave mudila Chika. A spinner is not able to bowl. Yuvraj Singh, exactly, his mentor and his coach Yuvraj Singh. So Abhishek Sharma and the mold la poran, and he's already number 1 T20 batter in the world right now. Probably India's biggest weapon la Chika, batting la, it has to be Abhishek Sharma. சரி சொல்ற அனி, நீ பாரு அனி, குட் லெக்ல போட்டா நேரா அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல நேரா தூக்கி அடிக்கிறான். ஷார்ட்டா போட்டா புல் போட்டா கட் பண்றான். எங்க போட நீ அவனு போலிங்க என்ன பண்ண முடியும் டியோவர்ஸ்? அண்ட் ரொம்ப ஷார்ட்டா போட்டா அலெக்ஸ் அப்படி பேக் ஃபுட்ல கவர்ஸ் மேல அடிக்கிறான்டா. அவன் அவுட் ஆன ஷாட் கூட பாட்டம் ஆஃப் த டோ எண்ட் ஆஃப் த பேக் ஃபுட் ஷார்ட் பால் பேக் ஃபுட்ல போய் ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிக்க பார்த்தான். டோ எண்ட் பண்ண அவுட் ஆனான். தி பாயிண்ட் இஸ் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்காங்க, அவன் சென்ஸ் ஆஃப் டைமிங், அந்த பேட் ஃப்ளோ சொல்ற மாதிரி பேட் ஸ்விங் அண்ட் பேட் ஃப்ளோ வேற மாதிரி இருக்கான். பேட் ஃப்ளோ இந்த மாதிரி I mean, he makes batting look so simple and easy. And most important thing, Ani, his placement of shots பாத்திருக்கியா? Gap எவ்வளவு brilliant pick பண்ற மாதிரி கேப்ஸ்லாம். I mean, now only sixes, fours அடிக்கிறான். And in matter of 20 matches he's played, he's got 350s and 200s. And so many good starts, Chika. Yeah, and the 350s and 200s, the numbers மட்டும் நீங்க செட் அசைட் பண்ணி வச்சீங்கன்னா எவ்வளவு மேட்சஸ் 30 of 12 balls, 35 of 13 balls அந்த ஸ்டார்ட்ஸ்லாம் அதுலயே வந்து பாதி நேரம் வந்து ஆப்போசிஷன் டிமோரலைஸ் ஆறாங்க. அந்த பக்கம் அபிஷேக் சர்மா, குட் டு சி சுப்மன் கில் கமிங் டு குட் ஃபார்ம், Chika, and he looked really good, Chika. அந்த ஃபர்ஸ்ட் 2 overs actually நீங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கில் was the guy who kicked it off. அண்ட் கொஞ்சம் ஹீட்டடா இருந்தது. ஐ ரிமெம்பர் ஷஹீன் ஷா அஃப்ரீடியோட ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு டிஃப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ராவ் அண்ட் அபிஷேக் சர்மா ஆல்மோஸ்ட் கெட்டிங் இன்டு a collision. ஹாரிஸ் ராவ் bowled really well today, but I think பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஜோஷோட தான் வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆனுண்டா, எப்படியாவது வின் பண்ணியே ஆனுண்டான்னு. பட் இந்தியா துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு பிடிச்சது
எனக்கு சுப்மன் கில் வந்து இந்த அவன் இவன்ட்ட காமிச்சான் அந்த இவன் அந்த காலத்துல இவன் காமிச்ச மாதிரி இங்க பாரு பால் பாரு இவன் அமீர் சுஹேல் பாரு பால்னா அடுத்த ஓவர் அவன் அடிச்சுட்டு அவன் ஹாரிஸ் அவன் அடிச்சுட்டு இவன் வந்து கத்திட்டு இருக்கான். அவன் பேருனா நம்ம அபிஷேக் சர்மா. சோ அவன் ஹாரிஸ் அவன் என்ன பண்ணுவான், இறங்கி வந்து இருப்பான் சுப்மன் கில், இறங்கி வந்து ஒரு செம கவர் எடுப்பான், இறங்கி வந்து ஸ்டெப்பிங் டவுன் பலா இருப்பான், மூச்சு ஏறிடுவான் போட்டு அபிஷேக் சர்மா ஹாரிஸ் ராவா போட்டு. சோ ஒன் திங் குட் இஸ் டு நல்லா ஏறினாங்க போட்டு இந்தியன் பேட்ஸ்மேன் ஃபென்டாஸ்டிக் போட்டு ஏறினாங்க. பட் நீ சொன்ன மாதிரி சுப்மன் கில் எனக்கு என்ன பிடிச்சா ஷாட் ஒரு பேக் ஃபுட் அடிப்பான் நம்ம ஹாரிஸ் ராவ் ஒன்னு ஷார்ட் பால் அப்படின்னு ஒரு பால் சிங்னு போகும் மிட் விக்கெட்ல. அது ஒரு கில் ஸ்பெஷல் சீக்கா, அது கில் ஸ்பெஷல் வித் ஸ்ட்ரைட் பேட் ஹி டஸ் இட். இட் வாஸ் நாட் a ஷார்ட் பால், ஜஸ்ட் ஷாட் அப்படின்னு ஒன்னு ஒரு டிடி ஷாட் மாதிரி டேபிள் டென்னிஸ் ஷாட் மாதிரி அடிச்சா சிறுன்னு போச்சு. நீ சொன்ன மாதிரி இனி சுப்மன் கில் வந்து ஒரு 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 சென்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் வந்தான், அடிச்சு காமிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிக்கல, இனி அடிச்சு ஆனும் சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்தான். அதான் he played well. I'm happy for him. இன்னொன்னு எனக்கு பிடிச்ச அந்த ஷாட் அடிதான் பேக்கோட பாயிண்ட், இந்த 2 ஷாட் செம்மையா ஆடினான், சூப்பர்பா ஆடினான். இன் ஆல் ஃபேர்னஸ் ஐ திங்க் யூ ஆர் கிவ் இட் ஹிம். சூப்பர்பா ஆனா செம பார்ட்னர்ஷிப். இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் என்ன, they were complementing each other. என்னடா அது அவங்க பாரு 105 of 59 balls. நீ பார்த்தனா ஒரு 10 ஓவர்ல 105 ரன், knows 100 runs. வேற லெவல் ஆடுறாங்க. நீ என்ன டோட்டல் பண்ண என்ன பண்ண முடியும்? 171 was not a bad total. 172 was a good target incidentally for a team like Pakistan. Highest ever chased against Pakistan India க்கு இதான். இதுக்கு முன்னாடி 160 பட் நீ பார்த்தா விராட் கோலி அடிச்சது. அந்த மறக்காத மச்சான், சப்போஸ் இந்த 100 பார்ட்னர்ஷிப் இவ்வளவு குவிக் டைம்ல வரலனா மேட்ச் could have been interesting dear viewers. Let me be very honest with you. நவாஸ் அந்த கேட்ச் புடிச்சிருந்தானா அபிஷேக் சர்மா match could have been it could have been an interesting game. So what I'm trying to say, the importance of this partnership and the quick runs வந்து ரொம்ப ரொம்ப important. இவங்க பேத்துட்டாங்க போடு போலிங்க, பேத்துறாங்க போடு பல என்ன பிடிச்சிருக்கா அடிச்சது தெரிஞ்சது அவனுக்கு. டமால் டிமில் அடிக்கிற மாதிரி இருந்தது வருது. It was not a டமால் டிமில் no, it was a brilliant no. 2 பேருமே சொன்னேன் டமால் டிமில் அவனுக்கு தெரியும், அடிக்கச்சே தெரியும். நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஹான் அடிச்சா அந்த அவளுக்கு டமால் டிமில் அடிச்சுதான், you know he was hitting the ball. Whereas these fellows, we didn't know they were hitting the ball, but the runs were coming, sixes were coming at will, fours were coming at will. Now comes the real question mark, Chika. I am a huge Sanju Samson fan. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Over the years I've argued with you about Sanju Samson in various different occasions. ஆனா for the first time I feel in the number 5 positionல Sanju doesn't fit in எனக்கு தோணுது Chika. It's not the right position for Sanju. Last match number 3 ஆட வச்சாங்க. We saw how he played at number 3. Number 5 is a different ball game in T20 cricket la Chika. I somehow feel the balance is not there. Sanju batting at number 5 or number 6. I still feel Sanju is a top order batter. They have, of course, it's only one innings in number Solla, but he didn't look comfortable playing at number 5 today, Chika. It didn't look really comfortable. I still feel India can slightly maybe tinker there. வேற ஏதாவது பண்ண முடியுமா சஞ்சுவை? வேற எங்கேயா திருப்பி மேல அனுப்ப முடியுமா? சூரியகுமார் யாதவ் திருப்பி கீழே வர முடியுமா நம்பர் 4க்கு? அந்த மாதிரி ஏதாவது யோசிக்க முடியுமா? தெரியாது அனி. பட் சஞ்சு சாம்சன் நம்பர் 5 பாவம் மிஸ்ஃபிட்டா தான் இருக்கான். அவனுக்கு டாப் 3ல ஆடணும். நீ சொல்ற மாதிரி மிஸ்ஃபிட் தான் இருக்கான், கஷ்டப்படுறான், பாவமா இருக்கு அவனுக்கு. ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம். பட் இன்னைக்கு ஒரு ஷாட் பியூட்டிஃபுல்லான ஒரு கவர் டிரைவ் பால் சூப்பரா ஜும்னு, அது டிபிக்கல் சஞ்சு சாம்சன் கவர் டிரைவ் மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் he got stuck. என்ன ப்ராப்ளம்னா ஒரு சைடுல பார்த்தா you don't have to play shots, நின்னு அடிக்கலாம், 20 நாட் அவுட் வரலாம், 30 நாட் அவுட் வரலாம், அந்த மனப்பான்மையில போனான். he went in that mindset. இல்ல, the difference was very clear Chika. திலக் வர்மா and Sanju நீங்க பாத்தீங்கன்னா they started with a very similar run rate தான். ரெண்டு பேரும் striking at about 80-90 தான் அந்த first 10 balls. ஆனா திலக் வர்மா, because of his experience playing at number 4 and number 5, he is able to push on. சஞ்சுக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்பர் 5 T20 கிரிக்கெட்ல டாப் ஆஃப் தி ஆர்டர்ல he is a beast, but at number 5 there seems to be a problem there. 100% நீ சொல்ற திலக் வர்மா எனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இந்த குட் லைன்ல போனா டக்குனு தூக்கி விட்டுறாங்க, செம ஷாட்ஸ் அடிக்கிறான். அது இப்படி அடிக்கலாம். இன்னொன்னு ஷார்ட் போட்டா ஷைன்ஷா அஃப்ரிடி அடிச்ச 6 எல்லாம் அது வந்து அந்த நேல் அந்த ஃபினிஷிங் 6 எல்லாம் that was really good to see. Good to see he is used to it. நல்லா ஆடுறான் அந்த ஷாட்ஸ் தான். That's why number 4 வந்து he takes his time but he makes up beautifully. That's one thing good about திலக் வர்மா. செமையா மேக்கப் பண்றாங்க. அது டக்கு தூக்கி போறான். வேற லெவல் ஆடுறான் திலக் வர்மா. I mean in all fairness you are give to that boy. அவன் ஸ்ட்ரைக் ரேட் நீ பார்த்தா ஒரு 160 இருக்கு ஆவரேஜ். அவனோட இது இன்டர்நேஷனல் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 160 இருக்கு. என்ன பிடிச்சா அப்படின்ற நேரம் 6 போகுது, குளமாறா அப்படின்ற நேரம் மிடில் மேல 6 போகுது, இப்படின்ற அப்படி அடிக்கிறான், செம்ம அடிக்கிறான் போட்டு. ஆனா இன்னொன்றா
சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இங்கிலாந்து சீரீஸ்ல எடுத்து இது வரைக்கும் எடுத்தனா ஒரு 4 அவுட் ஆயிட்டான், 4 அவுட் ஆயிட்டான். இதே சூரியகுமார் யாதவோட நீங்க இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்து சொல்றீங்க. இங்கிலாந்து சீரீஸ் 5 மேட்ச் இருந்தது. அந்த இங்கிலாந்து சீரீஸ் எடுத்து இதே ஷாட் தான், இதே ஷாட்ல எவ்வளவு வாட்டி மூக்கு மேல ராஜா அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு மூக்கு மேல ராஜா இன்னைக்கு தேர்ட் மேன்ல மூக்கு மேல ராஜா, நிறைய வாட்டி மூக்கு மேல ராஜா காட்டன் போல்டா இருக்கான், நிறைய வாட்டி மூக்கு மேல ராஜா ஸ்கொயர் லெக் அவுட் இருக்கான், நிறைய மேல மூக்கு மேல ராஜா விக்கெட் கீப்பரை பிடிச்சிருக்கான். இங்கிலாண்டோட யோசிச்சு பார்த்தா அங்கதான் நான் சொன்னேன், சூர்யா கொஞ்சம் 2 பால் ஸ்ட்ரெயிட்டா அடப்படுறா. அவன் என்ன பண்ணும், டேக் a few balls, கொஞ்சம் ஒரு மிடில் பண்ணும், அதை எடுக்கணும். அந்த டைம் எடுத்துக்க மாட்டேன்றான். அவன் ஃபேவரட் ஷாட் இஸ் காட் அவே வித் இட் so many times, பட் யூ டோன்ட் மறக்காது இங்கிலாண்டோட நிறைய அவுட் ஆயிட்டான். இன்னைக்கு தான் அவுட் ஆனான். Not only England, Chika, if you take Surya's record last and the World Cup lende, actually T20 World Cup 2024 T20 World Cup lende, Surya's T20 statistics ever since he took over captaincy has been, I mean, horrendous is actually the right word, Chika. Our numbers ethu pathina international cricket last 1 year la it has been very very poor. Adudha unma. In the IPL, he was a different beast altogether. But in international cricket, producer, actually, if you can find the stat, last 1 year, Suryakumar Yadav, I think they played close to about 20 games, Chika, 20 or 24 games. Surya, I don't think has performed on the last 20 or 24 innings in T20 cricket. Though, correcta kudutharu parunga. Producer, last 10 T20 innings, idu and the 75 versus Bangladesh or nadula vandhudu. But look at those numbers are really worrying, Chika. It is what it is. And the England series பாருங்க, அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காலயும் அடிக்கல, பங்களாதேஷோடயும் அடிக்கல. He didn't have a great T20 World Cup also. Will you be concerned going to Australia and coming into this World Cup? India needs Suryakumar Yadav to fire if they want to win the biggest tournaments, Chika. Because he is your main man. You don't have Virat Kohli, you don't have Rohit Sharma now. So he is your main man. I think அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சூர்யா என்ன பண்ணணும்னா அவசரப்படா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடலாம். எப்படி ஐபிஎல் ஆடுறான் தெரியுமா? ஐபிஎல் எப்படி பிரில்லியன்ட்டா டைம். ஐபிஎல் he takes time, Chika. நீங்க பாருங்க, ஐபிஎல் பார்த்தா நீ டேக்ஸ் டைம், கொஞ்சம் எடுத்து பேஸ் பண்ணுவான். அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஐபிஎல் ஆடுற மாதிரி ஆனா சூர்யா கேன் பி குட். இந்த மாதிரி படக்கு போனவனே இப்படி அடிக்க முடியாது. எஸ் he might get some few shots like that. என்னோட ஒப்பீனியன் ஐபிஎல் எப்படி கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் டாமினேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆனா இட்ஸ் குட் ஃபைண்ட். பிகாஸ் நீ சொல்ற மாதிரி the T20 World Cup like scheme of things apana Surya is very very key, very very important also. See, that is the most important thing illa unakku. It has been important anyway. In the end, India still being comfortable. I think in the ஒரு particular tournament la India will still be comfortable தான் எனக்கு தோணுது, Chika. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நேத்துக்கு பங்களாதேஷ் ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஸ்ரீலங்கா வச்சிட்டாங்க, Chika. பங்களாதேஷ் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு நிமிஷம், நீ ஸ்ரீலங்கா பெட்டர் டீம்னா நான் என்ன ஸ்ரீலங்கா வாய்ஸ் காலங்க பேப்பர்லாம் பார்த்தா ஸ்ரீலங்கா உதவாங்கிட்டாங்க கட்சியில கேட்டு. எனக்கு ஒரு ஷாக். நானும் மேட்ச் ஆக்சுவலி ஃபாலோ பண்ணல. ஏன்னா ஆப்வியஸ்லி நான் இங்க லண்டன்ல இருக்கிறதுனால நான் நேற்றுக்கு லிவர்பூல் மேட்ச் போய் பார்க்க போனேன். சரியான அட்மாஸ்பியர். கோயிங் ஃபார்வர்ட் 2 days later, India are going to play Bangladesh in September 24th, Chika. இப்போவே அதை பத்தி லைட்டா அதை டச் அப் பண்ணிடலாம். ஷுட் பி அ கேக் வாக்ல, எந்த வரியும் இருக்கு அதுல. நான் பார்த்தேன் பங்களாதேஷ் டீம் போட்டா கூட தெரியும் உனக்கு. they don't have a deadly teamலாம் ஒண்ணு கிடையாது. அவங்கள பார்த்தா லிட்டன் தாஸ் ஸ்டில் தேர், அவன் தான் ஆன போற மெயின் கில். அவங்களுக்கு நீ பார்த்தனா அவங்களுக்கு டெட்லியா ஒன்னு யாரும் கிடையாது. ஒரு கிருதாய் நம்மளுக்கு தெரியும் அவன் பண்ணுவான்னு. அங்க பார்த்தனா உனக்கு அந்த போலிங்ல பார்த்தா டஸ்கின் அஹமத் இருக்கான், முஸ்தபிஸ் இருக்கான், ஷரீஃபுல் இஸ்லாம் இருக்கான். எஸ், they have a decent fast bowling attack, Chika. Decent medium pace, but they don't have anything deadly team சொல்ல மாட்டேன். Nothing deadly to scare India. I mean, I don't think they have a team to beat India. Let me put it that way. So I'm not going to be worried about them. But then, of course, you can always say cricket, T20 cricket, anything can happen. Anything, you can't take them lightly. But in the Indian team, put Nasikidu, I'm going batting line, para level like number batting line. Your batting. Shivam Dubai batting ke varle in the season in the tour la. Avane batting varla. Akshay Pandya ke second batting varde. ஹார்திக் பாண்டியாக்கு சரியா பேட்டிங் வரலையே. சோ நீ பாத்தா பேட்டிங் டெப்த் இன்னும் இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்கன்னு தான் பாக்கணும். இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா இப்ப எப்படி கடைசியில பார்த்தா மெயின் பேட்டரை மறந்துட்டீங்க. நம்ம வேர்ல்ட் கப் வின்னிங் பேட்டரை மறந்துட்டீங்க, அக்ஷர் பட்டேல். அதான் அக்ஷர் பட்டேல் அதை விடுறா. இப்ப சிவம் துபை வந்து போலர் ஆடுறாங்கடா, பேட்ஸ்மேன் ஆடல. அவன பாத்தீங்களா இல்லையா? அவ்வளவுதான்.
யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2024 வேர்ல்ட் கப் போகும்போது ஹர்ஷ்தீப் தான் வந்து அந்த குரூஷியல் பெனல்டிமேட் ஓவர் போட்டு அந்த ஒரு 1 ரன் ஓவர் கொடுத்து டேக்கிங் த கேம் டு த லாஸ்ட் ஓவர் போட்டது ஹர்ஷ்தீப். இப்போ என்ன ஆச்சு, ஹர்ஷ்தீப்புக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கல. ஹி வாஸ் யுவர் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் லாஸ்ட் இயர். எனக்கு என்னெல்லாம் ஆச்சுக்கா, இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எஸ், இந்த மாதிரி சின்ன டீம்ஸோட ஷுவரா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஷுவரா ஏஷியா கப்போட நீங்க சொன்ன மாதிரி எனி டீம் ஆடினீங்கன்னா வின் பண்ண போறீங்க. ஆனா ஒரு ஆஸ்திரேலியாவோடையோ இல்லாட்டி ஒரு இங்கிலாண்டோடையோ இல்லாட்டி ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோடையோ ஒரு நியூசிலாண்டோடையோ இந்த பெரிய 4 டீம்ல எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவோட you this 5 match series against Australia is going to be interesting. India will not play 3 spinners, but when they come back to India to play the World Cup, somehow they have to still find a way to get Arshdeep back in, Chika. The bowling looks unbalanced, Chika. I'm very concerned about it. Yes, மெயின் பவுலர் சிவம் தூபே நம்மளுக்கு அவன் பாரு, அவன் பேட்டிங் வரல, அவன் போலிங் ஆடிட்டு இருக்கான்டா பேட்ஸ்மேனா. நீ 4 ஓவர் போலிங் போட்டான், அவன் பேட்டிங் வர மாட்டான். சி பேட்டிங் ஆனது 6 மேல வர முடியாதா நீ? அவன் ஆடினா 4ல ஆடணும், நீ 5ல ஆடணும். அவன் 5ல பேட்டிங் ஆடணும், 5ல உனக்கு சஞ்சு ஆடணும்ன்ற அப்படின்னா 6 ஹர்திக் பாண்டியா வந்து ஆகணும். அதுக்கப்புறம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வேணா ப்ராபப்லி அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. எப்பதான் அவங்க வர போறாங்க? வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. லாட் ஆஃப் கிரிக்கெட் லெஃப்ட் ஃப்ரம் நவ் டு த வேர்ல்ட் கப். ஆப்வியஸ்லி இந்தியா பிளேயிங் ஆஸ்திரேலியா, ஒரு பிக் சீரீஸ் கமிங் அப். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் கமிங், அங்கேயும் ஒரு பிக் சீரீஸ் இருக்கு. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் T20 cricket left. Let's see how India balances out. Guys, before you go, don't forget to check out DRA Homes. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.